சின்ன மருமகள் இன்னைக்கு எபிசோட்ல நம்ம தமிழ்ச்செல்விக்கு அவங்க அம்மா போன்ல எப்படி சமைக்கணும்ன்றத சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்ச்செல்வியும் பேந்த முடிச்சுக்கிட்டு சொல்றதை கேட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வியோட அம்மா வேற ரொம்ப பாவம். ஐயோ இவளுக்கு நான் சொல்றது புரிய மாட்டேங்குதே, என்னத்தை சமைச்சு கிழிக்க போறான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தமிழ்ச்செல்வி சமைக்கும் போது குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒட்டு மொத்தமா ஒன்னா உட்காந்துக்கிட்டு தமிழ்ச்செல்வியவே பாத்துட்டு இருக்காங்க எப்படி சமைக்கிறாங்கன்னு. தமிழ்ச்செல்வி போன் மூலியமா அவங்க அம்மா கிட்ட கேட்டுதான் சமைக்கிறாங்கன்ற விஷயம் நம்ம தாமரைக்கு தெரிஞ்சு போயிடுது. உடனே தாமரையும் அம்மாச்சியை கூப்பிட்டு, அம்மாச்சி தமிழ்செல்விக்கு சமைக்கவே தெரியாது. உடனே அம்மாச்சியும், அப்படியா, பார்த்தா அப்படி தெரியலையே, மீனுக்கு மசாலா எல்லாம் தடவிட்டு இருந்தாலே. தாமரையும், ஐயோ அம்மாச்சி அவ போன் மூலியமா அவங்க அம்மா கிட்ட கேட்டுதான் சமைக்கிறா. இங்க பாருங்க என்கிட்ட இருக்குல்ல இந்த மாதிரி ப்ளூடூத் ஹெட்போன்ஸ் அவகிட்ட இருக்கு, அத காதுல வச்சுக்கிட்டே தான் அவங்க அம்மா கிட்ட கேட்டு சமைச்சுக்கிட்டு இருக்கா. நீங்களே சொல்லுங்க அம்மாச்சி, போன்ல கேட்டு சமையல் பண்றது எப்படி சமையல் நல்லா இருக்கும்? இன்னைக்கு முக்கியமான பங்காளிங்க எல்லாம் வராங்க. அவங்க வர நேரத்துல சாப்பாடு நல்லா இல்லைன்னா என்ன அம்மாச்சி செய்யறது? நம்மளுக்கு தானே அசிங்கம். உடனே அம்மாச்சியும் ரொம்ப கோவப்பட்டு, ஓ போன்ல சமைக்கிறாளா, போன்ல இருக்கட்டும். அம்மாச்சி கோவமா நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட போய், ஏய் காதுல இருக்கிறத எட்ரி, சொல்றேன்ல காது முடிய விளக்குடி. தமிழ்ச்செல்வி காதுல மாட்டிருந்த ப்ளூடூத் ஹெட்போன்ஸ் அம்மாச்சி புடுங்கி போட்டுறாங்க.